வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி இருக்குது, ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது, மார்க்கெட்டோட கரண்ட் கண்டிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. நேற்றைய தினம் லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளாரையே ட்ரேடு முடிஞ்சிடுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்குமே பாருங்கள், மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளாரையே தான் ட்ரேடு நடந்திருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நோ வால்டிலிட்டி என்ன ஆகிடுச்சு, வால்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 3% இறங்கிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே 3% இறங்கிடுச்சு. மார்க்கெட்லேயும் வால்டிலிட்டி கம்மியாயிடுச்சு. சரிங்களா, மார்க்கெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளாரையே மார்க்கெட் க்ளோஸும் வச்சிடுச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே மார்க்கெட்டை என்ன பண்ணிடுறாங்க, ஹை அண்ட் லோவை ஹைக்கும் லோவுக்கும் கொண்டுட்டு போயிடுறாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட்டை கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்ம நேற்றுக்கான சப்போர்ட் 24,700 சொல்லியிருந்தோமா, அந்த லோவுக்கு கீழேயும் போகலை, ப்ரீவியஸாக நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸுக்கும் போகலை. மார்க்கெட்டே இன்னும் கன்சல்டேஷன்லேயே தான் இருக்குது. மார்க்கெட் எந்த சைடும் பிரேக் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளாரையே மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவல் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எந்த சைடு மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அந்த சைடு பார்த்திங்கன்னா ஹைலி வால்டைல் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் ஹையை உடைச்சிது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் லோ உடைச்சிது அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த லெவல்ஸை எதையுமே மாற்ற வேண்டியதில்லை. 24,700 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,500 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,150 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,900. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 25,050 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 25,100 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா 25,200 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நெஃப்டியில் பார்த்துரும். இன்றைக்கி ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை மார்க்கெட்டில். ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே பார்த்துடலாம். மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,750. 800லேயே பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் வால்டிலிட்டி குறைய ஆரம்பித்தோன்னே இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸே பில்ட் ஆகிடுச்சு. அதை விட்டால் 25,000 அப்படிங்கிற லெவல்லையும் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிடுச்சு. டவுன் சைடு பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்றும் பெருசாக பில்ட் ஆகலை. மார்க்கெட் வால்டிலிட்டி இண்டெக்ஸ் 2 நாளாக அதிகமாகிற காரணத்தினால மார்க்கெட் கீழே வந்தாலும் வரலாம், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. நாளை தினம் காலைல ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் பாருங்கள், 1 ஹவர்லேயும் இதே ரேஞ்சில் 24,800 இந்த ரேஞ்சிலே கால் அண்ட் புட்டில் ஓஐ டேட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸை நல்லா பார்த்துங்க. பேங்க் நிஃப்டியை நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முழுசாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே நேரத்தில் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் மற்ற புரோக்கரேஜோட கம்பேர் பண்ணும்போது வெரி லோ புரோக்கரேஜ் தான். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன பாசிட்டிவ். ஆனால் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளாரையே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை பாருங்கள். இதுதான் ஹை அண்ட் லோ. ஓகே, இந்த ஹை அண்ட் லோக்குள்ளாரையே மார்க்கெட் பாருங்கள், ஹையையும் உடைக்கல லோவையும் உடைக்கல. மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் பேங்க் நிஃப்டியும். சரிங்களா, ஒன்ஸ் இந்த லெவலில் ஹையை உடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போயிருக்கும். 55,733. ஒன்ஸ் இந்த லோவை உடைச்சிது அப்படின்னா 55,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கும். ஒன்ஸ் 2 சைடுமே மார்க்கெட் உடைக்கல, ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான். நாளைக்கு மார்க்கெட்
இந்த சைடு ஹையை உடைச்சிது அப்படின்னா 55,730 உடைச்சிது அப்படின்னா 56,100 56,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 55,040 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 55,000னா ரவுண்டாக வச்சுக்கலாம் சரிங்களா. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 54,576 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா. இது பேங்க் நிஃப்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த எல்லோ ஜோனை மட்டும் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். அந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து அப் சைடு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, இது ஒன் ஆஃப் த ஒரு பேட்டர்ன் தான். அப்படி வந்துட்டு திருப்பி லோ, திருப்பி ஒரு லோ வந்துட்டு திருப்பி பாருங்கள் இந்த ரேஞ்ச், இப்படி அடுத்தது ஹையர் ஹை. ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு வரும் சரிங்களா. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்க் மாதிரியும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது ரெண்டுக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த லெவலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆஃப் சர்க்கிளை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இதனுடைய லெவல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஹைக்கு வந்து நம்மளுக்கு போகிறதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னா இந்த ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹையை வந்து அப் சைடு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஹை தான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு இது வரைக்கும். இப்போ அப் சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 58,700 59,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 3,000 புள்ளிகள் அப் சைடு வந்து மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டா வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 55,400 55,500 நியரஸ்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கால் அண்டு புட்டில் ஓஐ டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. 55,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் 56,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இது ரெண்டுக்கும் மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. இதற்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து 55,500 அப்படிங்கிற ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு இந்த ரேஞ்சிலேயே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி போலவே ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் தான் மார்க்கெட்டு. அந்த 1 hour கேண்டிலோட ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் இதுதான் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில், இந்த ரெட் கலர் கேண்டில் சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலுக்குள்ளாரையே மார்க்கெட்டை வந்து பாருங்கள் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன், எந்த சைடுமே பிரேக் அவுட் ஆகலை. சப்போஸ் கீழே வந்திருந்ததுனாலும் 81,121 இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம். அப் சைடு போயிருந்தாலும் 82,450 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கணும். ரெண்டு சைடுமே போகலை, கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலை ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தரான அடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வர முடியும். ஒன்ஸ் அப் சைடு பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 82,452, அதற்கு மேலே பண்ணுச்சுன்னா 82,700, அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வரும். டவுன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 81,100 சப்போர்ட்டு, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 81,500, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 79,400. இந்த ரேஞ்சு தான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா. நாளைய தினமும் இதேமாரி வால்டிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். வால்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே மார்க்கெட் வந்து அப் சைடு போணுச்சு அப்படின்னா நீங்கள் கால் சைடு எடுத்தாலும் ப்ரீமியம் ஏறாமல் ஒரு வேலை ஒன்று நடக்கும். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பொறுமையாக மேலே போகும். விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கும். 18 இருக்கிற விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17, 16, 16 அந்த ரேஞ்சுக்கெலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பொறுமையாக மேலே ஏறும், விக்ஸ் ஒரு பக்கம் இறங்கும், ப்ரீமியத்தில் எந்த மொமெண்டமும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா விக்ஸோட மகிமை. அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரி டைமிங்கில் நல்லாவே நடக்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக நாளைக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேலே போணுச்சு அப்படின்னா விக்ஸ் கொஞ்சம் இறங்கும்,
விக்ஸ் இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற ஏற விக்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியத்தில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது ஆப்ஷனில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாலும் என்னாகும், மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கும். அப்போ ஆப்ஷன் செல்லிங்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. இந்த சினாரியோ நாளைக்கு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாளைய தினம் வந்து நம்மளோட வீடியோவில் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். நம்ம எதிர்பார்ப்பு இதே போல் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும், விக்ஸ் கீழே இறங்கும், ப்ரீமியம் ஏறாது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், இப்படி எப்படி நடக்குது, இது நம்ம எதிர்பார்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இந்த ரேஞ்சிலே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து என்னாகும், சடனாக எங்கேயாவது வேகமாக ஏறினாலோ வேகமாக இறங்கினாலோ தான் மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு ப்ரீமியம் மூமெண்டத்தை வந்து எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? இது வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான். இது இப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே வந்து தண்ணி காட்டும். நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு எந்த விதத்துலையும் கட்டாயம் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் நடக்கும். இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கணும், ஜஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? அது எந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்க தான் வேணும். மற்றபடி நடக்கலை அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இப்படியும் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மட்டும்தான் நம்ம முடியும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லோ ப்ரோக்கரேஜ் தான். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.